Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation ADC. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியல QR கோட ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில நீங்களும் ஒரு மெம்பரா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில மெம்பரா இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பரா இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். குட் ஈவினிங். ஸோ நம்ம நேற்று எதிர்பார்த்த மாதிரியே மார்க்கெட் ஸ்லைட் பியரிஷாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் காலையில் நல்ல கேப் டவுனு. நான் காலையிலே சொல்லிட்டோம், ஓகேவா? அது ஸ்விங் ட்ரேடிங் குரூப்பில் காலையில் 10 மணிக்கு இந்த லோ ஃபார்ம் ஆகும்போதே சொல்லிட்டேன், கம்ப்ளீட்டாக நான் என்னோட ஷார்ட்ஸை புக் பண்ணி போகிறேன். ஸோ அங்கேருந்து நான் ஏன் லாங் எடுக்கிறேன் அப்படின்ற லாஜிக் ரீசனாகவும் சொன்னேன். அதே தான் சொன்னேன், ஓகேவா? மோஸ்ட்லி இந்த இது ரீடெஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸ்ட்ரக்சராக பார்க்கும்போது அப்படின்றத சொன்னேன். அது டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான். ஸோ சொன்ன உடனே பொறுமையாக கீழே அழகாக வந்துச்சு. கீழே ஓகேவா, 330 480 வந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 580 to 620 லெவல்ஸ். 620 லெவல்ஸில் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக புக் பண்ண சொல்லிட்டேன். நான் ஏன் இந்த இடத்துல காஷியஸாக இருக்க சொன்னேன் அப்படின்னா, மேஜராக விக்ஸ் அப்போ வந்துச்சு. மார்க்கெட் ரிகவர் ஆனாலும் யூஎஸ் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, அது குறையவே இல்லை, ஓகேவா? அது என்ன பவுன்ஸ் இருந்துச்சோ அது அப்படியே நின்றுச்சு. ஸோ அதனால நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இப்போ இந்த பவுன்ஸ் நம்ம சார்ட்டாமே பார்க்கலாம். இந்த டோட்டல் பவுன்ஸில் ஓகேவா கரெக்டாக 64%, சாரி 61.8% வந்துச்சு. அதுவும் இல்லாமல் பழைய பிரேக் டவுன் பாயிண்ட்லேயும் ரீடெஸ்ட் பண்ணதுனால நான் என்ன சொல்லிட்டேன்னா, மோஸ்ட்லி இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும். அதாவது ரிவர்ஸ் ஆகும்போது தெரியாது, இந்த ரெசிஸ்டன்ஸில் காஷியஸாக இருக்கணும்னு சொன்னேன். அப்புறம் லாஸ்ட் மினிட்ல கடைசியாக ஒரு பவுன்ஸ் வந்துச்சு லாஸ்ட்டில் 3 மணிக்கு. அந்த டைமில் நான் அந்த 650 கிட்ட பார்த்தீங்கன்னா கேரி ஷார்ட்ஸ் மட்டும் லைட்டாக கிரியேட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ ஷார்ட்ஸ் மட்டும் லைட்டாக கிரியேட் பண்ணியிருக்கேன். அது நான் இங்கேயே போட்டிருந்தேன். கடைசியில் நான் கேரி பண்ணுறேன், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்றது. ஸோ கம்மிங் பேக் டு சார்ட்டாக பார்ப்போம். ஸோ சார்ட்டாக பார்க்கும்போது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னைக்கு நம்ம ஷார்ட்ஸ்ன்னு வச்சுருந்தோம். ஸோ அது கரெக்டாக ஓப்பன் ஆச்சு. ஐபி ஹைக்கு லோக்கு கீழே சஸ்டெயின் ஆச்சு. இந்த இடத்துல கரெக்டாக இந்த டைமில் தான் நானுமே சொன்னேன், இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பாஸ் ஆகிட்டு நிறைய சான்சஸ் இருக்குது ஐபி ஹை தாண்டி இது வரைக்கும் ரீடெஸ்ட் ஆகிறதுக்கு அப்படின்னு சொன்னேன். அது நான் ஸ்ட்ரக்சராக தான் சொன்னேன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்விங் ட்ரேடிங் குரூப்பில் நான் ஒரு 4 minutes வீடியோவே ஏன் அப்படின்றதையும் போட்டிருந்தேன். அது ப்ராப்பராக ஸ்ட்ரக்சரான்ற பேசுறது தான். ஸோ அது மாரியே வந்துச்சு, ஓகேவா? நான் என்னன்னா வரலன்னா நான் ஸ்டாப் லாஸாக 23,200 வச்சுருந்தேன். ஒருவேளை வரலன்னா என்ன இருக்கணும் அப்படின்றத மட்டும்தான் பார்க்கணும். வந்துச்சுன்றதுனால நம்ம இன்னும் பெருசாக ஏதோ என்ன சொல்கிறது, பெருசாக சாதிச்சிட்டோம் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் அது மட்டும் தெளிவாக பார்த்துங்க எப்போவுமே. ஸோ ரிஸ்க்கு மட்டும் நம்ம சைடில் பார்க்கணும். இப்போ அதே மாதிரி தான். இப்போ இந்த இடத்துல நான் ஷார்ட்ஸ் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கேன், ரீசெண்டாக கிரியேட் பண்ணியிருக்கேன். என்னன்னா இது வரைக்கும் வரும், ஓகேவா? இந்த புல் பேக் வரைக்கும் வரும், ஓகேவா? ஏன்னா மேக்ஸிமம் இந்த ட்ரெண்டுன்றதுனால இந்த இடத்துல எடுத்துருக்கேன். மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேலே அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ 620 ஒரு 200 பாயிண்ட்ஸுக்கு கன்சல்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு பொசிஷன் வச்சிருக்கேன். இதுதான். ஆனால் தான் ஃபர்தராக என்ன நடக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஆயில் 102 103 வந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ தான் லைட்டாக கொஞ்சம் கூல் ஆஃப் ஆகுது. பெருசாக கூல் ஆஃப் ஆகல, கூல் ஆஃப் ஆகுது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி சார்ட்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை பொறுத்த வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா ப்ராப்பர் பிரேக் அவுட்டாக இருக்குன்ற மாதிரி இருக்கு, ஓகேவா? இது அப்படியே என்ன சொல்லலாம், ஃப்ளாக் அண்ட் பெண்டன்ட்னு சொல்லுவாங்க பீப்புளு. பட் என்ன தான் உங்களுக்கு தெரிலனா குழப்பிக்க வேண்டாம், சரியா? இந்த ஐ பாருங்க, இந்த ஐயும் சரி, அதே மாதிரி இதுலேயும் சரி. இப்போ அதில் பெரிய மூவுக்கு அப்புறம் அது லைட்டாக கன்சல்டேட் ஆகும். அப்புறம் அது உடைச்சதுக்கப்புறம் ஓடும் அப்படின்ற மாதிரி. இப்போ இதை நம்ம 1 hour சார்ட்டுக்கு மாற்றிக்கணும், சரியா? 1 hour சார்ட் எடுத்திங்கன்னா இப்போ இது நான் அந்த ஃப்ளாக்ன்றதை மீன் பண்ணுறது இப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரம் ஏறிச்சு பார்த்தீங்களா? ஸோ இங்கேருந்து இவ்வளோ தூரம் ஏறினது ஃப்ளாக்னு எடுத்துக்கலாம். இது போலுன்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதை போல் எடுத்துகிட்டு இது பெண்டன்ட்டு என்ன ஃப்ளாக்ன்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இது இந்த இடத்துலையுமே பிரேக் அவுட்டாகவே வந்துச்சு. ஸோ ஆனால் தான் நியூஸாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பராக மட்டும் பண்ணுங்க அப்படின்றது தான் நான் அப்போ சொல்கிறேன். ஸோ நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றதுலாம் தெரியல. யூஎஸ் ஈரான் என்ன பேச போகிறாங்க, அதை பேஸ் பண்ணி எப்படி நடக்கும் அப்படின்றது பார்க்கணும். இன்னொன்று மார்க்கெட் கம்ப்ளீட்டாகவே ரிகவர் ஆயிடுச்சு. இன்னைக்கு என்ன ஓப்பன் ஆச்சோ அது கம்ப்ளீட்டாகவும் ரிகவர் ஆனதுனால கொஞ்சம் கேட்சியான மார்க்கெட் தான். நான் அதான் வேரிஸ் வச்சிருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக பண்ணீங்க அப்படின்றது மட்டும் தான் நான் சொல்லுவேன். அகைன் கம்மிங் பேக் டு நம்ம பொசிஷன்ஸு. ஸோ இப்போ இது நம்ம நண்பர் ஒருத்தருக்கு டீச் பண்ணுறோம்ல. ஸோ அந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 22 மேஜராக ரீசன் பார்த்தீங்கன்னா ஐவி ரைஸ் ஆகிருக்கிறதுனால, ஓகேவா? இன்னைக்கு மார்க்கெட் கீழே போகும்போது சரி, மேலே வரும்போது சரி, ஐவி கூல் ஆஃபே ஆகலை. ஸோ அந்த ரீசன்னால பார்த்தீங்கன்னா ஸ்லைட் நெகட்டிவ்ல இருக்குது.
அதான் நல்லா பொசிஷனாகவே செக் பண்ணிங்கன்னா தெரியும். நான் 19th பொசிஷன்ஸை ஃபுல்லாக புக் பண்ணிட்டேன். சரியா 19th பொசிஷன்ஸ் வந்து நான் கொஞ்சம் வச்சிருந்தேன் ஸ்டார்டிங் ஸ்டாங்கில், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 26th இருக்க பொசிஷன் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ அது பே ஆஃபாகவே பார்த்துடலாம், அது உங்களுக்கு புரியுமா அப்படின்றத. ஸோ இந்த நியூ யூடியூப்னு சொல்லி இதில் வந்து இதான் இந்த இந்த ஜூன் ஸ்டார்டில் இருக்குது, அது ப்ராஃபிட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பொசிஷன் இருக்குது, இந்த பொசிஷன் இருக்குது. இப்போ இந்த பொசிஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இந்த இந்த லெக்கில் பார்த்தது. ஸோ அது இது செல் இருக்குது, 23,800 செல் இருக்குது. அதுக்கு தேவையான கால் மட்டும் இங்கே வச்சுருக்கேன். நான் ஸ்டார்டர் அது இந்த 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 பே ஆஃப்ன்ற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு மேலே போச்சுன்னா 850 நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஸ்டாப் லாஸ், அதுக்கு மேலே போச்சுன்னா இது வந்து அப்சைடில் நெகோஷியேட் பண்ணணும் அப்படின்ற ஆங்கிளில் இந்த பொசிஷன் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த பொசிஷன் வந்து நான் புக் பண்ணிட்டேன். 19th மே ஸ்டார்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக புக் பண்ணிட்டேன். நான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டேன். அதுக்கப்புறம் சென்டர் வந்து வெளில வரதுனால இங்கே 500 550 520 தாண்டும் போது அதை நான் புக் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அட்ஜஸ்ட் பண்ணேன் காலையில் டவுன் வரும்போது. அதனால அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். ஸோ இடம் விடமா மேலே வந்துச்சுன்னா செட் ஆகாதுன்றதுனால நான் அது முன்னாடியே புக் பண்ணிட்டேன். ஸோ அது ப்ராஃபிட்டில் தான், நல்ல ப்ராஃபிட். கிட்டத்தட்ட ஒரு செட்டுக்கு வந்து 6,700 இன்னும் ப்ராஃபிட்டை தான் புக் பண்ணியிருக்கேன். இது இப்போ எக்ஸிட் பண்ணாததுனால இது இந்த மாதிரி இருக்குது. நல்ல ப்ராஃபிட் தான் புக் பண்ணியிருக்கேன். இந்த பொசிஷன் ஒர்க் வரைக்கும். அதுக்கப்புறம் அது முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு பொசிஷன் இனிஷியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் அது வந்து ஸ்லைட் லாஸில் இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா 2nd ஜூனில் நான் வந்து ஒரு பொசிஷன் இனிஷியேட் பண்ணியிருக்கேன். சரியா 2nd ஜூனில் வந்து நான் ஒரு ஸ்டாடல் மாதிரி இனிஷியேட் பண்ணேன். ஆனால் அது வந்து மார்க்கெட் ஒரு பக்கம் மேலே போனதுனால என்ன பண்ணேன், ப்ரொடெக்ஷன் மட்டும் வச்சுருக்கேன். இப்படி இருக்கும் பே ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், ஒரு சைடு இருக்கும். ஓகேவா, இந்த பக்கம் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். இங்கே என்ன இருக்கோ அதில் பாதின்ற மாதிரி இருக்கும். இப்படி இருக்குது மார்க்கெட்டு. இப்போ மார்க்கெட் வந்து இப்படி 400னா 400 இது 2nd ஜூனில் தான் வச்சிருக்கேன். 24 நான் ஆல்ரெடி பொசிஷன் வச்சிருக்கேன், 2nd ஜூனில் வச்சிருக்கிறேன். இதுவும் அதே மாதிரி தான். நாளைக்கு என்னன்றதை பார்த்துட்டு நாங்கள் 4 லாட்டா, ஸோ 4 லாட்னா ஒரு லாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 2,400 நெகட்டிவ்ல இருக்குன்ற மாதிரி வச்சுக்கலாம் ஒரு செட்டுக்கு. நான் இது பொறுமையாகவே பண்ணி போடுவேன். ஸோ ஆக்சுவலாக லாஸ் இன்னைக்கு இந்த லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது 19th அதில் வந்தது தான் லாஸ். மிச்சப்படி வந்து பார்த்தீங்கன்னா 30th நான் பொசிஷன் வச்சிருக்கிறேன். 30th வந்து நான் இது மாதிரி எடுத்தேன், லேடர் மாதிரி எடுத்தேன். முன்னாடி ஒரு தடவை சொன்னேன் அவர்கிட்ட. ஸோ 30th வந்து இந்த லேடராக எடுத்தேங்க. இது வந்து அந்த ஜூனோட ஸ்ட்ராங்கிள் போச்சுன்னா இதை விட்டுருங்க. இது மீதி இது ரெண்டுத்தையும் இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை பை பண்ணி இதை செல் பண்ணி லேடராக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டாங்கிளாக இருக்குது, ஜூனில் ஸ்டாங்கிளாக இருக்குது. ஸோ ஜூனோட ஸ்டாங்கில் இங்கே வச்சுருப்போம். அது நீங்கள் ஆல்ரெடி ட்ராக்கிங்கில் இருக்குது. ஏன்னா இது முன்னாடிலேருந்து ட்ராக் பண்ணுறவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு 23ல் ஸ்டாடில் இருப்பேன், அதான் அது பேரில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 24க்கு மேலே சஸ்டைன் ஆனோம்னா 24 ஸ்டாடெல்லாம் மாற்றினேன். அதுக்கப்புறம் மேலே போயிட்டு திரும்பி உள்ளே வரும்போது அதை வந்து நான் ரெண்டாக பிரித்தேன். 23,500 24,500 பிரித்தேன். அப்புறம் மார்க்கெட் நல்லா ஃபர்தராக கீழே வந்தோன்னு என்ன பண்ணேன், இதை புக் பண்ணிட்டு 24 இப்போ வந்து நம்மகிட்ட இருக்கிறது வந்து இது ஸ்ட்ராங்கிளாக இருக்குது. 23,500 24 ஸ்ட்ராங்கிளாக இருக்குது. நெட்டுக்கு நெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஸோ இது இல்லாமல் இந்த லேடர் பொசிஷன் மட்டும் நான் இதில் ட்ராக் பண்ணாமல் இருக்கேன். நாளைக்கு ஒன்றா நம்ம ட்ராக் பண்ணிட்டு இதை பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து அது அந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும். அப்புறம் என்னோட அக்கௌண்ட்டில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். நம்மளுக்கு எப்பவுமே பார்ப்போம் இருக்கா. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஸ்லைட் நெகட்டிவ் தான். நம்ம விக்ஸ் ஏறி இருந்ததுனால இன்னும் நான் வேறு ரிலையன்ஸ் பொசிஷன் கொஞ்சம் வச்சுருந்தேன். அது இன்னைக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிக்கவர் ஆகுது. நான் கொஞ்சம் வேறு மாதிரி அதை ரேஷியோவை மாற்றிருக்கிறேன். அது இப்போ தான் ரிக்கவர் ஆகுது. மிச்சபடி பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் அதே மாதிரி தான் 19th பொசிஷனு நான் பாதி புக் பண்ணிட்டேன். ஓகேவா, 2 லாட் வச்சுருந்தேன், பாதி அட்ஜஸ்ட் பண்ணி புக் பண்ணிட்டு மீதி கொஞ்சம் டைட் பண்ணி உள்ளே போட்டிருக்கேன். ஸோ அதில் ஒன்றும் பெரிய லாஸ் இல்லை. அதே மாதிரி இதில் 2nd ஜூன் நான் இதில் இன்னும் எடுக்கல. ஏன்னா இதில் பொசிஷன் வந்து ஒரு லாட் தான் எடுத்திருக்கேன், ரெஃபரன்ஸ்க்காக எடுத்திருக்கேன். ஸோ மிட்டுக்கு மேலே தான் எடுத்தேன். ஸோ 23,500 23,500 எடுத்தேன். ஸோ இது நான் சிம்பிளாக ஷட்டில் ஸ்டாங்கிள் ரூலாக வச்சு பண்ணுவேன். அப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவேன். இப்போதைக்கு நான் எதுவும் ப்ரொடெக்ஷன் எதுவும் வைக்கல. அந்த பொசிஷன் வந்து 23,400 இனிஷியேட் பண்ணுறதுனால மூவ் கொஞ்சம் பெருசாக வந்துச்சு. இனிஷியேட் பண்ணதுலேருந்து 220 பாயிண்ட் வந்ததுனால அதுவும் இமீடியட்டாக இன்றைக்கே விக்ஸ் ரைஸ் ஆகிருக்கும் போதே வந்ததுனால அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணேன். இது வந்து லேட்டாக இருப்பேன். இப்போ இல்லை எம்டிஎம்ஏ பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் இருக்குது. இப்போ நாளைக்கு வந்து இந்த பொசிஷனை வந்து புக் பண்ணிட்டு இப்போ இந்த பொசிஷனை புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ 26th இருக்கிற பொசிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியில் 26th மேல வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் லைட்டாக பொசிஷன் நிஃப்டியில் 26th இருக்க பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நான் அதை ஸ்லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி போட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு உள்ளே இருந்துச்சு, இது என்னடாது அப்படின்னு புக் பண்ணேன்.
அப்புறம் புக் பண்ணிட்டு கொஞ்சம் நகர்த்தி உள்ளே போனேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதையும் புக் பண்ணி திரும்பி ஏற்றினது அது பார்த்தீங்கன்னா 23,800 இருந்துச்சு, இங்கே உள்ளே இருந்துச்சு. அதை கட் பண்ணி 23,300 போட்டேன். அப்புறம் அதுவும் கரைஞ்சிச்சு. அப்புறம் அதை தோணே திரும்பி இப்போ 24,450 எடுத்து வந்து திரும்பி இங்கே எடுத்து வந்து வச்சிட்டேன். அது ஒரு மாதிரி அப்படியே கூடயே போட்டு கூடயே வந்தேன். இப்போ இந்த விக்ஸ் எல்லாம் வந்து பெருசாக அப்படியே நின்றுட்டு இருக்கிறதுனால இதில் வந்து ஸ்லைட் லாஸஸ் இருக்குது. இப்போ பொசிஷனாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 23,800 23,450 26 இருக்குது. ஓகே, நீங்கள் ஸ்டாங்கிலாகவே ட்ரேட் பண்ணிக்கலாம். ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் இதுவும் அப் சைடில் வந்து இதுவும் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து இது பொசிஷனாக நல்லா தான் இருக்குது. ஸோ இது ஒன்று இருக்குது. அதே மாதிரி கம்மிங் பேக் டு மற்ற பொசிஷன்ஸ் வந்து மற்ற பொசிஷன்ஸ் இவ்வளோ தான் இருக்குது. அவ்வளோதான், மொத்தமாக இவ்வளோ தான் இருக்குது. அதுக்கப்புறம் அதில் ஜூன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜூனில் வந்து நம்ம 30th ஜூனில் வந்து ஸ்டார்ட். அதே மாதிரி இதுவும் 30 ஜூன் எதுவும் பொசிஷன் இல்லை. ஜூனில் வேறு எதுவும் பொசிஷன் இல்லை. ஸோ இது மட்டும்தான் இருக்குது. ஸோ இது வந்து லேடராக வச்சுருக்கிறேன். ஸோ இது வந்து புல்லிஷ் லேடராக வச்சுருக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வெறும் கால்ஸில் மட்டும் பார்ப்போம். இப்போ இதில் கால்ஸில் பார்த்தீங்கன்னா இது நெட்டு ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஓகேவா, இது நான் புல்லிஷ் லேடராக வச்சுருக்கேன். ஸோ 30th ஜூனில் மட்டும் பார்த்தீங்கன்னா இது லேடராக வச்சுருக்கோங்க. முன்னாடியே இனிஷியேட் பண்ணும், ரொம்ப நாள் முன்னாடி இனிஷியேட் பண்ணுங்க. ஸோ 23ல் பை பண்ணி 23,800 செல் பண்ணி, ஸோ அடிஷ்னலாக செகண்ட் லாக் டார்கெட் வந்து இதில் செல் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் 17 ரூபா இருக்குது. இதில் ஒரு 4 இது 9 பண்ண கூட நெட்டு 2,300 ப்ராஃபிட் இருக்குது. ஸோ ஒரு செட்டுக்கு 1000 ரூபா ப்ராஃபிட் தான் இருக்கும். இது இப்படி இருக்கும். பே ஆஃபாக பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இப்படி இருக்கும். அது நல்லா தான் போகும். ஏன்னா இப்போ 23 பை ஃபஸ்ட்டு டார்கெட்டே வந்து 23,800 தான். ஸோ மார்க்கெட் இப்போ இங்கே தான் இருக்குது, மிடில் தான் இருக்குன்றதுனால நம்மளுக்கு என்ன இவ்வளோ தூரம் கொஷன் இருக்குது, இந்த லேட் இருக்குது. ஸோ அது நல்லாவே வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அகைன் கம்மிங் பேக் டு நம்ம கன்சர்வேட்டிவாக பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த ஏற்றம் அப்படின்றதுல அதில் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா இதில் ஓவராலாக பார்த்துலாம். ஸோ எதையுமே வந்து இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓவராலாக வந்து இன்றைக்கி வந்து இதில் ப்ராஃபிட் தான். ஓகேவா, டேயோட இது வந்து ப்ராஃபிட்டு. அப்போ இதுலேயே வந்து 19th வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக புக் பண்ணிட்டேன். 19th பொசிஷன் வந்து நல்லா ப்ராஃபிட் இருந்துச்சு காலையில். ஸோ அதுவும் ஒரு பக்கம் ரேஞ்சாக பிரியறதுனால நான் இந்த பொசிஷன் வந்து அப்படியே அழகாக ஃபுல்லாக புக் பண்ணிட்டேன். ஸோ அதோட வந்து நான் இது நல்லாவே கம்ப்ளீட்டாக புக் பண்ணிட்டேன். 19th புக் பண்ணிட்டு அதே மாதிரி இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தோம் இதுலேயும் வந்து 2nd ஜூன் எடுத்திருக்கேன். நான் 2nd ஜூன் எடுத்திருக்கேன். ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் 23,400 அப்பயே கீழே இருக்கும்போதே அந்த 19th புக் பண்ணிட்டு இதில் எடுத்தேன். இப்போ இதில் எடுத்ததில் என்ன இருக்குன்னா இதில் வந்து ஸ்லைட்டாக நெகட்டிவ் இருக்குது. 3 லாட்டுக்கு வந்து 3 லாட்டுக்கு வந்து 6,000 ரூபாய் இருக்குது. அப்படின்னா ஒரு செட்டுக்கு வந்து 2,000 ரூபாய் நெகட்டிவில் இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான். மார்க்கெட் மேலே போனதால என்ன பண்ணிட்டேன்னா இது ப்ரொடெக்ஷன் மட்டும் வச்சிருக்கிறேன். அதுலேயும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 23,400 செல் இருக்கும். இந்த பக்கம் இருக்கும். இந்த பக்கம் ஓப்பனாக தான் இருக்கும். இந்த பக்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா 24,500 ப்ரொடெக்ஷன் இருக்கும். இப்போ இதுதான் இது ரிவார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்க் வந்து இதில் பாதி வச்சிருக்கேன். அது பே ஆஃபாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் இருக்கும். இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்படி இருக்கு. சரி, டாட்டர் லைனாக பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்குது. கீழே வந்தால் இப்படி இருக்குது. அதுக்கப்புறம் நாளைக்குன்றப்போ இதை பார்த்துக்கலாம். இன்னொன்று இதில் வந்து நான் 26th பொசிஷன் வச்சுருந்தேன். அதுவும் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. நம்ம மேலே போயிட்டு கீழே வந்தாலும் நான் அது எதுவும் கை வைக்கல. ஸோ அந்த பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 4,000 ரூபா ரிகவர் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அது ஒரு 4,000 ரூபா. ஸோ அது ஒரு 4,000 ரூபா எங்களுக்கு ப்ராஃபிட் இருந்துச்சு. அந்த பொசிஷன் வந்து பெருசாக கை வைக்கல. இல்லை பார்த்தீங்கன்னா 23,600 23,900 பொசிஷனே எப்படி இருக்குது. 23,600 23,900 மார்க்கெட் வந்து இப்போ தான் 640 உள்ளே வந்திருக்கு. ப்ரொடெக்ஷன் இங்கேயே இருக்குது, இங்கே இருக்குது. டைட்டாகவே இருக்குது. இப்போ இந்த பொசிஷனும் வந்து டைட்டாகவே இருக்குது. நம்ம ஆல்ரெடி நேற்றுலாம் ட்ராக் பண்ணியிருக்கோம். அதையும் ஒன்றும் அப்புறம் பார்த்துடலாம். ஸோ ஏற்றம் இதில் வந்து தனியாக நான் வச்சுருக்கேன். அந்த ஏற்றமில் வந்து இப்போ இந்த பொசிஷன் நம்ம பார்க்குறோம். இந்த பொசிஷன் வந்து நம்ம முன்னாடியே டைட் பண்ணி வச்சிருந்தோம். இன்றைக்கி எதுவுமே பண்ணல, ஆல்ரெடி டைட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ 90 ரூபாவில் 30% வந்துச்சு. இதில் வந்து 40 to 50% வந்துச்சுனால நம்ம புக் பண்ணி போட்டலாம். ஏன்னா இப்போ இதான் வந்து இந்த வீக்லியாக உள்ளே போகிறதுனால நான் தான் வந்து கரண்ட் வீக்கில் வந்து 24th வந்து 26th வந்து பொசிஷன் எடுக்கல. இந்த பொசிஷன் அப்படியே தான் வச்சிருக்கிறேன். ரிஸ்க் இங்கே டைட் பண்ணிட்டேன். இப்போ நாளைக்கும் நாளன்னைக்கும் சிம்பிளாக இது மட்டும் உள்ள தூக்கி பாதி ரிஸ்க் உள்ளே போட்டாலே போதும். ஏன்னா இப்போ இன்னும் ஒரு வாரம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்குல்ல. ஸோ பொறுமையாக அப்படி போட்டாலே போதும். இவ்வளோ ரேஞ்ச் இருக்குது. இந்த ரேஞ்சுக்குள்ளே ப்ராஃபிட் வர மாதிரி இருந்ததுன்னா இப்போ போட்டுக்கலாம். இப்போ அது ஆல்ரெடி நான் இதில் வந்து ஒரு 1,00,000 13 lakhs தான் உள்ளே போட்டு பண்ணியிருக்கேன். அது ஓவராலாக ப்ராஃபிட்டே பார்த்தீங்கன்னா இப்போ ஓவராலாக 99 இருக்குது. சார்ஜஸ் கீஜஸ்லாம் கழிச்சிங்கன்னா கூட எப்படி பார்த்தாலும் 90,000 மேலே இருக்குது. 1 மந்த்துக்கு நல்ல பெரிய ப்ராஃபிட் தான் இருக்குது. இப்போ இது வந்து நான் புக் பண்ணிட்டேன். 19th மேலே வந்து கம்ப்ளீட்டாக புக் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் புக் பண்ணது. அப்புறம் இப்போ அந்த ஜூனில் ஒரு லேடர் வச்சுருக்கேன்னு சொன்னல, அந்த லேடர் வந்து ஜூனில் இருக்குது. அது நம்ம பார்க்கலன்னா அது வந்து இது ஜூன் பார்த்தீங்கன்னா 30th ஜூனில் ஒரு பொசிஷன் இருக்கும். 30 ஜூன்
ஓகேவா? அது வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ரூ. 5 நெகட்டிவ்ல இருக்கு. ஆனா ஓவராலா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பொசிஷன் வந்து இது மாரி இருக்கு. ஸோ அதுவும் வந்து இப்படி இருக்கும். ஸோ பை வந்து உள்ள டிஇ ஐடிஎம்ல இருக்கும். செல் வந்து பார்த்தீங்கன்னா 23,200லயும் 22,800. ஸோ மார்க்கெட் வந்து இங்க இருக்கிறதுனால இது பொறுமையா வரும். அது இந்த இந்த லாஸ் வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ்டா இருக்கும். அது பொறுமையா உள்ள விடலாங்க. 24,500 வரைக்கும் வந்தா கூட அதுக்கப்புறம் இது பொறுமையா மேனேஜ் பண்ணிக்கலாம். நீங்க பே ஆஃபா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ மேலேயோ கீழேயோ இந்த மாரி இருக்கும். ஸோ இந்த மாரி இருக்கா? ஸோ இதுக்கப்புறம் பொறுமையா பண்ணிக்கலாம். இது ஒண்ணும் பெருசா அர்ஜென்ட்டே இல்ல. வந்து 3 லேக்ஸ் தான் இருக்கு இந்த பொசிஷனு. அதுக்கப்புறம் இப்ப இந்த பொசிஷன் எடுத்திருக்கேன். 2 ஜூன் பொசிஷன் எடுத்தேன்னு சொன்னேன்ல, இப்ப இந்த மாரி தான் இருக்கு. ஆக்சுவலா இதுல வந்து நான் ₹20 பை பண்ணியிருக்கேன். ஆனா இதுல வந்து ஆக்சுவலா நான் இத மாத்திட்டேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். 2 ஜூன்ல வந்து நான் அத புக் பண்ணி போட்டேன். பே ஆஃப மட்டும் மாத்தணும். ஸோ அது இது பார்த்தீங்கன்னா, இதுல பை ஆவரேஜ் இவ்ளோ. நான் செல் பண்ணது வந்து ப்ராஃபிட்ல தான் செல் பண்ணியிருக்கேன். அப்ப நான் இத வந்து என்ன பண்ணலாம்னா, இங்க ஒரு ₹18 போட்டுடலாம். ₹300 வர மாரி. 18.5ன்னு வச்சா ₹300 வர மாரி. சரி, இத புக் பண்ணிட்டு 24,500 வந்து நான் அந்த 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 சீரிஸ்லயே பை பண்ணிட்டேன். 24,500 வந்து நான் பை பண்ணிட்டேன். ரேட்டும் பார்த்தீங்கன்னா இங்கேயே தெரியும். ஸோ இதில் இருக்கு ₹72க்கு வாங்கியிருக்கேன். 71.6ன்னு இருக்கு. ஸோ ₹72ன்னு பார்ப்போம். இப்போ பொசிஷன் வந்து இப்போ இப்படி இருக்கு. முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா? இப்போ ஒரு வேளை கீழே வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, பொறுமையாக வரும். இப்போ மேலே போச்சுன்னா மட்டும் இந்த ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணிட்டோம், இல்லை எப்படி பண்ணுறதுன்றதும் பார்த்துக்கணும். ஸோ ஸ்ட்ரக்சராக பார்த்துட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 23,800க்கு மேலே சஸ்டெயின் ஆக ஆரம்பிச்சதுன்னா அப்போ இந்த சைடோட ரிஸ்க்கை நெகோஷியேட் பண்ண ட்ரை பண்ணுவேன். இது மேபி கேள்வி இங்கே பயந்து இங்கே போடலாம், அப்படி இல்லைன்னா இதை பிரித்து இதை ஸ்ட்ராங்கெலாம் மாற்றி இப்படி அது வந்து பண்ணலாம். அது அந்த டைமுக்கு வரும்போது எப்படி பண்ணலான்றதை மட்டும் பார்ப்போம். ஸோ கோல் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இவ்வளோ தான். இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேதிக்கு அப்டேட்டுக்கு இவ்வளோ தான். ஸோ நாளைக்கு வந்து என்னென்னன்றதை நம்ம பார்ப்போம், பொறுமையாக பார்ப்போம். ஸோ மார்க்கெட் வந்து அதான், நீங்கள் வந்து மற்றதெல்லாம் குளோபல் கீபல்லாம் பார்க்குறீங்கனாலும் விக்ஸும் யூஎஸ் ஆயிலில் மட்டும், ஆனால் க்ரூடு தான் கொஞ்சம் மேஜராக இம்பாக்ட் கொடுக்குற விஷயமா இருக்குது. அதனால் அது மட்டும் பார்ப்போம். ஸோ யூஎஸ் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஃபுல்லாக ரிகவர் ஆயிடுச்சு. இன்னும் ஃபால் வந்துச்சோ இப்போ தேதிக்கு ஓகேவா, 5:15க்கு வந்து காலையில் என்ன ஃபால் இருந்துச்சோ அந்த மோஸ்ட்லி வந்து இந்தியன் மார்க்கெட் மாதிரி அதுவும் வந்து கம்ப்ளீட்டாக ரிகவர் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நாளைக்கு என்னவா இருக்கும்? இப்போ யூஎஸ் மார்க்கெட்ல வந்து விக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதுவும் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்க விக்ஸ் தான். ஸோ நம்மளதுலேயும் வந்து விக்ஸ் வந்து 4.5% ஏறி தான் இருக்கு. ஸோ இவ்வளோ தான் இருக்குது. நம்மளோட வியூ வந்து இவ்வளோ தான். இப்போ இதுக்கப்புறம் நாளைக்கு என்னன்றது நாளைக்கு பார்ப்போம். ஸோ ஓகேவா, எவ்வளோ பெரிய மூவ் இருந்தாலும் எவ்வளோ பெரிய விக்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து ஜஸ்ட் எம்டிஎம் தான் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறோம். எம்டிஎம்னா என்ன மீன் பண்ணுறோம்னா ரிஸ்க் தான் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். அகெயின் கம்மிங் பேக் டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நம்ம ஒரு இது ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். அது ஜென்ரலாக என்னது ஆமாம், இந்த 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 கோர்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். சாரி, மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அது கோர்ஸ் ஃபீஸ் வந்து 4,999. ஓவரால் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் மெம்பர்ஷிப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏர்லி ஆக்சஸாக வந்து 99 வரும். இப்போ அது எப்படி பண்ணுறவங்க அப்படின்றதுலாம் நம்மளோட சேனலில் இந்த இந்த பின்டு போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கனாலே எல்லாமே வந்துடும். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 90% டிஸ்கவுண்ட் இருக்குது. அது நீங்கள் ஒருவேளை ஆல்ரெடி ராஜா ப்ரோட்ட ஏதாவது கிளாஸ் போயிருந்தீங்க, 25,000 கிளாஸோ இல்லைன்னா வந்து அவர் கூட சேர்ந்து எதனா ஒரு அக்கௌண்ட் 2 lakhs மினிமம்ல ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அவரே ரீச் பண்ணுங்கள். அவர் 90% டிஸ்கவுண்ட் கொடுப்பாரு. இல்லை உங்களுக்கு அதெல்லாம் வேணாம்னு நினச்சிங்கன்னா நேராக வந்து இந்த லிங்கை பை பண்ணி கூட பண்ணீங்க. ஸோ அந்த ஸ்விங் ட்ரேடிங் உள்ளே வரும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ வியூஸ் ரெகுலராக வரும். அதே மாதிரி நிறைய செஷன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவேன். எல்லா செஷன்ஸும் அது கோர்ஸாக எடுக்கிற செஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு இவங்களுக்கு தான் நான் வந்து லோ ரேட்டில் கொடுப்பேன். ஏன்னா இவங்களோட ஃபீட்பேக் எடுத்துகிட்டு தான் அதை கோர்ஸாகவே நான் மாற்றுவேன் அப்படின்றதுனால. ஸோ ஒரு நீங்கள் அது மாதிரி எதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது நீங்கள் பாருங்கள். இப்போ ஜென்ரலாக இவங்களுக்கு வந்து இப்போ இந்த இடத்துல வந்து லிங்க்குமே கொடுத்துருப்பேன். ஸோ இந்த இடத்துல இந்த எதை வச்சு ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு இவங்களுக்கு மட்டும் தனியாக ஸ்பெஷலாகவே லிங்க் கொடுத்துருப்பேன் ₹99. ஸோ ஒரு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நம்மளோட இதில் போயிட்டு இந்த பின்டில் போய் பார்த்துங்க. மீது எதனால வந்து ஸோ நாளைக்கு மீட் பண்ணலாம். see you guys, have a great day. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்ம மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.